நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம் சுமார் 62 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்தும் அதில் வளர்ந்த விதத்தை குறித்தும் இதில் அறிந்து கொள்ளலாம். தங்கள் சொத்து வசதிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முகப்பேர் பகுதிக்கு தேவனுடைய தரிசனத்தின்படி வந்த திருமிகு ரெவரண்ட் டாக்டர் வாட்ஸ் ஆரோன், திருமதி வயலட் ஆரோன் என்பவர்கள் கையில் இருந்த கொஞ்ச பணத்தில் 8 கிரவுண்டு நிலத்தை வாங்கி அதில் ஒரு சிறிய குடிசை போட்டு தங்கினார்கள். ஒரு நாள் திருமதி வயலட் ஆரோன் தங்கள் ஜப வேளையில் ஒரு பெரிய ஆலயம் கட்டி அதில் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது போல் தரிசனம் கண்டார்கள். இயேசுவே, நாங்கள் எங்கள் சொத்து சுதந்திரங்களை எல்லாம் விட்டுவிட்டு வந்துவிட்டோம், எப்படி ஆலயம் கட்டுவது என்று கடவுளிடம் கேட்க, கடவுள் தந்த தரிசனத்தின்படி அருகில் இருந்த மேக்னட் ஜங்கல் தொழிற்சாலையில் போய் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதில் 5 முதலாளிகள் அவர்கள் கலந்து பேசி பார்த்து 20க்கு 40 என்ற அடிக்கணக்கில் 1961 ஒரு சிமெண்ட் கட்டடம் கட்டி தந்தார்கள். அதே ஆண்டு ஜூலை 17 பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஆலயம் இந்த பகுதியில் வேறு எந்த ஆலயமும் இல்லாத காலத்தால் வேகமாக வளர்ந்து வந்தது. இந்த இடத்தில் கட்டும் நேரத்தில் மக்கள் இரவில் கண்டிப்பாக வர முடியாது. இரவில் ஏராளமான பாம்புகள், கீரிகள், நரிகள் இவைகள் நடமாடும். இங்கே காப்பி குடிப்பதற்கு பால் கூட கிடைக்காது. அதனால் ஒரு கறவை மாடு ஒரு சபை விசுவாசி தந்தார்கள். அதில் பால் வாங்கி கறந்து காப்பி குடிப்பார்கள். ஒரு நாள் இரவில் நரி ஒன்று வந்து பசுமாட்டின் வாலை கடித்து கொண்டு ஓடிவிட்டது. அதுவுமல்லாமல் இரவு நேரங்களில் உதவிக்கு படுக்க சில வாலிபர்கள் வருவார்கள். அவர்கள் அந்த கருங்கல் ஜல்லி, செங்கல் ஜல்லி மீது தான் பாய் விரித்து படுப்பார்கள். ஒரு நாள் இரவு ஒரு 8 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒரு சகோதரன் படுக்கையண்டையில் வந்து படமெடுத்து உஸ் உஸ் என்று சத்தம் கேட்டது. உடனே திடுக்கிட்டு எழுந்த அந்த சகோதரன் மற்றவர்களை எழுப்பி அந்த பாம்பை அடித்து கொன்றார்கள். அதை கையில் வாலை பிடித்து தூக்கினால் 8 அடிக்கும் மேலாக இருந்தது. ஆனாலும் சகோதரர்கள் பயப்படாமல் தொடர்ந்து ஆலய கட்டுமான வேலை முடியும் வரை அங்கேயே தங்கினார்கள். அதை தொடர்ந்து அநேக மக்கள், கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் வந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்கள். இத்தருணத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு சில எதிரிகள் மது அருந்திவிட்டு கையில் 2 அல்லது 2.5 அடி நீளமுள்ள பட்டாக்கத்திய கையில் வைத்து கொண்டு ஆலய வாசலில் நின்று கொண்டு யார் இந்த ஆலயத்துக்குள் போனாலும் வெட்டுவோம் என்று நின்று கொண்டிருந்தார்கள். ஜபவேளை நெருங்கும் போது வந்த மக்கள் வெளியிலே இரு பக்கத்திலும் கூட்டமாக தேங்கி நின்று விட்டார்கள். அதில் உள்ளூர் மக்கள் தைரியமாக முன்னால் வந்து எங்களை விட்டு பார்க்கலாம் என்று உள்ளே வந்தார்கள். எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்னர் தொடர்ந்து மற்றவர்களும் வர ஆரம்பித்தார்கள். எதிரிகள் திரும்பி போய்விட்டார்கள். அதற்கு பின் இவ்வித சம்பவங்கள் நடைபெறவில்லை. மேலும் அருகில் இருந்த மேக்னட் சேம்பர் உரிமையாளர்களும் கிறிஸ்தவர்கள் ஆனபடியால் அவர்களும் இங்கு ஆராதனைக்கு வர ஆரம்பித்தார்கள். கூட்டம் நிரம்பி வழிந்தது. பின்னர் 1975 கொஞ்சம் இடித்து பெரிதாக கட்டினார்கள். பின்னர் மேற்குறிப்பிட்ட முதலாளிகளில் திரு NP கோயில் பிள்ளை ஐயாவும் அவரது 4 ஆண் பிள்ளைகளும் தனி முயற்சியாக மற்ற நமது சபை அங்கத்தினர்களோடு சேர்ந்து ஆலயத்தை விரிவாக்க வேண்டும் என்று நிதி திரட்டினார்கள். அதன் பயனாக 1995 100க்கு 43 என்ற அடிக்கணக்கில் பெரிதாக திட்டமிட்டு வேலையை ஆரம்பித்தார்கள். வேலை வேகமாக நடைபெற்றது. தளம் போட தீர்மானித்து சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி வேலை நடந்து கொண்டிருந்த போது பின்பகுதி சாரம் சரிய ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் பயந்து இறங்கி விட்டார்கள். இந்த வேளையில் நல்ல அனுபவம் வாய்ந்த சில கட்டிட வல்லுநர்கள் வேறு மரமுட்டுகள் கொடுத்து அதை விழாமல் நிறுத்தினது மிகுந்த ஆச்சரியம். ஒருவேளை சரிந்திருந்தால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமில்லாமல் வேலை நின்று விட்டிருக்கும். இது கடவுளின் மகத்துவமான செயல். தொடர்ந்து வேலை நடந்தது. அநேகர் நன்கொடைகளாக சேர்கள், பாய்கள், விளக்குகள் மற்றும் பொருட்கள் வாங்கி தந்தார்கள். ஆலயம் கட்டி முடிந்தது. 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி ECI சபையின் பிரதான பேராயர் எஸ்ரா சர்குணம் அவர்கள் திறந்து வைக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் சிறப்பு விருந்தினராக சபை தலைமை போதகரும் அங்கு இருந்தார். ஆலயம் சிறப்பு விருந்தோடு திறந்து வைக்கப்பட்டது. இதன்
ஸ்தாபகர் திருமதி வயலட் ஆரோன் அவர்கள் பிரபல இந்து வைராக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தினமும் காலையில் குளிர்ந்த தண்ணீரில் குளித்துவிட்டு 300 பாசனங்களையும் பாடி அந்த தெய்வங்களை வழிபட்டுவிட்டு பள்ளிக்கு செல்லுவார்கள். அவர்கள் குடும்பம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்திய போது இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் சென்னையில் குடியேறி திருமதி வயலட் ஆரோன் சகோதரர்கள் இந்து கோவில்களில் புரோகிதர்களாக இருந்து காலம் சென்றார்கள். திருமதி வயலட் ஆரோன் இயற்பெயர் கண்ணம்மா. பள்ளி வாழ்க்கையில் சிலரால் கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது இயேசுவின் கல்வாரி பாடுகளை விளங்கி கொண்ட கண்ணம்மா என்ற வயலட் ஆரோன் கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் வேணும் என்று சொல்லி சகோதரிகளிடம் கூற திரு ஆரோன் என்பவரை தேர்ந்தெடுத்தார்கள். திரு ஆரோன் என்பவர் வாட்ஸ் என்ற ஆங்கிலேயருக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் ஓட்டுநராகவும் இருந்து அவருடைய பெயரை தன் பெயரோடு இணைத்து போதக பட்டம் பெற்று ரெவரண்ட் டாக்டர் வாட்ஸ் ஆரோன் என்று பெயர் பெற்றார். திருமதி வயலட் ஆரோன் அவர்கள் 1985 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியும் ரெவரண்ட் டாக்டர் வாட்ஸ் ஆரோன் அவர்கள் 2004ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதியும் இறைவனடி சேர்ந்தார்கள். தற்போது அவர்களது இளைய மகன் ரெவரண்ட் டாக்டர் ஜட்சன் அவர்கள் தன் தாய் தந்தையுடன் சபையில் முக்கிய பங்கு வகித்து பழக்கப்பட்டிருந்தபடியால் அவர் பல பட்டப்படிப்புகளை படித்து வேதாகமத்தில் முனைவர் பட்டமும் பெற்று தற்போது பாதிரியாராக இந்த சபையை நடத்தி வருகிறார். திருமதி வயலட் ஆரோன் திருமிகு வாட்ஸ் ஆரோன் காலத்திலும் தற்போது ரெவரண்ட் டாக்டர் ஜட்சன் காலத்திலும் ஏராளமான பேய் பிசாசுகள் வந்து ஆடும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றவர்கள் இன்னும் சபையில் சாட்சியாய் இருக்கிறார்கள். சிலர் காலஞ்சென்றும் விட்டார்கள். ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதங்கள் நடக்கும். மேலும் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் அரசு சட்டத்தின்படி நடத்தி வைக்கப்பட்டது. குழந்தைகள் பெயர் சூட்டு விழாக்கள், ஞானஸ்நானம் ஏராளம் நடைபெற்று கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான போதகாபிஷேகங்கள் நடைபெற்று இந்தியாவில் அங்குமிங்குமாக சபைகள் ஆரம்பித்து நடத்தி வருகிறார்கள். திருமதி வயலட் ஆரோன் ரெவரண்ட் டாக்டர் வாட்ஸ் ஆரோன் நினைவாக ஆலயத்தின் இரு வழிகளிலும் உயரமான வளைவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. திருமதி வயலட் ஆரோன் நினைவாக மெயின் ரோட்டில் ஒரு பஸ் நிறுத்தம் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. பசி பட்டினியோடு தொடங்கப்பட்ட இந்த சபை இன்று சுமார் 1000 அங்கத்தினர்கள் ஆராதிக்கும் இடமாக மாறியிருக்கிறது. இவருடைய குடும்பம் முழுவதும் இதில் ஈடுபாடு உள்ளவர்களாய் பல கிளை சபைகளுடன் இயங்கி வருகிறது. மேலும் 4 தலைமுறை மக்கள் இன்றும் இந்த சபையில் பிரச்சனை பிரிவினை இல்லாமல் உழைப்பினாலும் பணத்தினாலும் ஒத்துழைத்து வருகிறார்கள். இந்த ஆலயம் அன்பினாலும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினாலும் கடந்த 62 ஆண்டுகளாக அனைத்து மக்களும் பணி செய்யக்கூடிய அளவில் ஆலயமாகவும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஆலயமாகவும் திகழ்ந்து வருகிறது. நீங்களும் வந்து இறைவனை சுகைத்து மகிழ அன்புடன் அழைக்கிறோம்.